இந்த எபிசோட்ல நாம லியோ ஜான்பால் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற மார்கன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, நாயகன் விஜய் ஆண்டனி மும்பையில் போலீஸ் அதிகாரியாக இருக்கார். சென்னையில் ஒரு நாள் நள்ளிரவில் இளம்பெண் ஒருவரை மர்ம நபர் ஒருவர் கொலை செய்கிறாரு. இந்த கொலை செய்தியை அறிந்த விஜய் ஆண்டனி மும்பையிலிருந்து சென்னைக்கு வராரு. மேலும் அந்த கொலை வழக்கை கையில் எடுக்கிறாரு. விசாரணையில் எந்த ஆதாரமும் கிடைக்காமல் விஜய் ஆண்டனி தவிக்கிறாரு. இறுதியில் விஜய் ஆண்டனி பெண்ணை கொலை செய்த மர்ம நபரை கண்டுபிடித்தாரா? மர்ம நபர் யார்? எதற்காக கொலை செய்தார்? விஜய் ஆண்டனி அந்த கேஸை கையில் எடுக்க காரணம் என்ன? இதாங்க அந்த படத்தோட மீதி கதை. படத்தில் நாயகன் நடித்திருக்கும் விஜய் ஆண்டனி போலீஸ் அதிகாரியாக வில்லனை தேடி அலையும் காட்சிகளில் கவனிக்க வைத்திருக்காரு. தன் மகள் இறந்த காட்சிகள் நிகழ வைத்திருக்காரு. விஜய் ஆண்டனியுடன் பயணிக்கும் பிரகீடா போலீஸ் கதாபாத்திரத்துக்கு கச்சிதமாக பொருந்திருக்காருன்னு சொல்லலாம். அழகாக அளவான நடிப்பை கொடுத்திருக்காங்க. முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் அஜய் தேசன் நடிப்பால் ரசிகர்களை கவர்ந்திருக்கிறான்னு சொல்லலாம். மகாநதி சங்கர், சமுத்திரக்கனி ஆகியோர் கொடுத்த வேலையை சிறப்பாக செஞ்சுருக்காங்கன்னு சொல்லலாம். விஜய் ஆண்டனியின் பின்னணி இசை படத்திற்கு பெரிய பலமாக இருக்குது. யுவாவின் ஒளிப்பதிவு ரசிக்கும்படியும் இருக்குன்னு சொல்லலாம். கிரைம் த்ரில்லர் பாணியில் படத்தை இயக்கியிருக்கிறார் இயக்குனர் லியோ ஜான்பால். வழக்கமான கிரைம் த்ரில்லர் என்றாலும் திரைக்கதையில் வித்தியாசம் காண்பித்திருக்கிறார்னு சொல்லலாம். ஆரம்பத்தில் விறுவிறுப்பாக தொடங்கும் திரைக்கதை போக போக வேகம் குறையுது. கொலையாளி யார் என்பதை கடைசி வரை சஸ்பென்ஸ் வைத்திருப்பது சிறப்பாக இருக்குது. இரண்டாம் பாதி நேரத்தை குறைத்திருந்தால் கூடுதலாக ரசித்திருக்கலாம்னு தோணுது.